இன்றைய வார்த்தை, நீங்க வாலிபனா? கண்டிப்பா ப்ளீஸ் ஒரு 1 மினிட் இந்த வசனத்தை கவனிங்க, சரியா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வாலிப தம்பியே, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பைக் ஓட்டுறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க, சரியா? ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க. உங்க பெற்றோர்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிங்க. அவங்க நல்லது மட்டும் தான் செய்வாங்க, அவங்க நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ் தயவு செய்து, உங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம். கடைசி காலமா இருக்கிறதுனால சாத்தான் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு தப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உலக பிரகாரமான எந்த ஆலோசனையுமே கேட்காதீங்க. பைபிளை படிங்க. பைபிள் உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் ஏசப்போட வசனத்தினாலதான் நீங்க உங்களை பாதுகாத்துக்க முடியும். நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது. வாலிப தம்பி தங்கச்சிங்க இந்த உலக இச்சையில விழுந்து கிடக்குறாங்க. அநேகர் விழுந்து கிடக்குறாங்க. வேதத்தை வாசிக்க பிடிக்கல, பைபிள் படிக்க பிடிக்கல, ப்ரேயர் பண்ண பிடிக்கல, சினிமா பாட்டுகள் கேக்குறீங்க. இதெல்லாம் அந்த டைம் சந்தோஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருதயத்துல சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. சோ வாலிப தம்பி தங்கச்சிங்களே, நீங்க மானசீகமா என்ன செஞ்சாலும் அது ஏசப்பா பிடிக்காது. பிளீஸ் மேக்கப் பண்றதோ இல்ல மாம்சீகமா ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ் போடுறது எதுவுமே ஏசப்பா பிடிக்காது. மாம்சீகமா நீங்க என்ன யோசிச்சாலுமே மாம்சத்து சிந்தை மரணம் தான். ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் டெய்லியும் பைபிள் படிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. உலக சிநேகிதர்களோட ரொம்ப பேசுற டைமை குறைச்சிப்பீங்க, ஏசப்பா கூட பேசுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிறைய உங்களுக்கு போதித்து வழி நடத்துவாங்க. சோ தயவு செய்து பெற்றோர்களுடைய ஆலோசனை கேளுங்க. பைபிள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.